ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் நில வருவாய் திட்டங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எக்ஸாமில் கேட்பாங்க. பாருங்கள், சுதந்திரத்திற்கு முன்பு 3 வகையான நில வருவாய் திட்டங்கள் இருந்தன. சுதந்திரத்திற்கு முன்னாடி 3 வகையாக நம்மளுடைய நில வருவாயை பிரிச்சிருக்காங்க. நில உடைமை முறைகள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்சுவாந்தாரி முறை, மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை, ரயத்துவாரி அல்லது சொந்த சாகுபடி முறை அப்படின்னு 3 வகையாக நில உடைமையை பிரிச்சிருக்காங்க. அதை அறிமுகப்படுத்திய ஆங்கிலேய பிரபுக்கள் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜமீன்தாரி முறையை அறிமுகப்படுத்தினவர் காரன்வாலிஸ் பிரபு, மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தினவர் தாமஸ் மன்றோ, ரயத்துவாரி அல்லது சொந்த சாகுபடி முறையை அறிமுகப்படுத்தின ஆங்கிலேய பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு. இதில் நிலத்தின் உரிமையாளர்களாக யார் இருந்தாங்கன்னு பாருங்கள். ஜமீன்தாரி முறையில் ஜமீன்தாரர்களும் நிலச்சுவாந்தரர்களும் இவங்க 2 பேரும் தான் நிலத்தினுடைய உரிமையாளராக இருந்திருக்காங்க. மகள்வாரி முறையில் கிராம மக்களாலான குழுவினர், அதாவது அரசுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம மக்களான தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவினர், அவங்க தான் அரசுக்கு மக்கள்கிட்ட இருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரயத்துவாரி அல்லது சொந்த சாகுபடி முறை. இதில் நிலத்திற்கான கட்டுப்பாடு நில உரிமையாளரிடமே இருந்தது. அதாவது நிலத்தோடைய சொந்தக்காரர் தான் அந்த நிலத்தோடைய உரிமையாளராக இருந்திருக்காரு. இதில் ஆங்கிலேய அடக்குமுறை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான அடக்குமுறையாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்த 3 வகையான நில வருவாய் திட்டங்கள். இது 11th ஸ்டாண்டர்ட் அண்டு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம கம்பைன் பண்ணி எடுத்துருக்கிற டேட்டா. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.